Hi students, welcome to IAS Academy. Select video நடிகர். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவும் நிதி ஆயோகம் இந்த ரெண்டுமே நம்ம ஒரே வீடியோல பார்த்து முடிச்சலாம். இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் திட்டக்குழுனா அது என்னென்ன விஷயங்கள் இருக்கு. சேம் டைம் நிதி ஆயோக்னா அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ரெண்டுக்குமான கம்பேரிசன் ஓகேவா, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் அதுவும் பார்த்தலாம். கடைசியா நிதி ஆயோக்ல ஒரு சில இண்டெக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன எல்லாமே டாப் டு பாட்டம் நம்ம இந்த ஒரே வீடியோல பார்த்தலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியும் 5 இயர் பிளானும் ஆல்ரெடி நடத்தி முடிச்சிட்டோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் எக்கனாமிக்ஸ்க்கான பிளேலிஸ்டே நான் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா போட்டுருக்க எல்லா வீடியோஸும் வரிசையா இருக்கும். அதில் போட்டுருக்க எல்லா வீடியோஸும் நீங்க வரிசையா பார்க்கலாம். ஓகேவா, அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் கொடுப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸும் பாருங்க. டெஃபினட்டா இது வரப்போற குரூப் இருக்கு, வேற லெவலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் திட்டக்குழு என்னன்னு பார்த்தலாம். அதாவது இதுக்கு முன்னாடி கவர் பார்த்திருப்போம். ஓகேவா, பிளானிங் கமிஷன் திட்டக்குழு. இந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு எப்படி எதன் மூலமா இது வருது அப்படின்னா, இந்த போட்டவர் என்னமோ நேரு தான். ஆனா 1946ல கேசி நியோகி தலைமையில அட்வைசரி பிளானிங் போர்டு, புரியுதா, அதாவது ஆலோசனை திட்ட வாரியம் அப்படின்னு இவர் தலைமையில ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. இதுதான் பரிந்துரைச்சிருக்கோம், புரியுதா. அப்ப பிளானிங் கமிஷன் பரிந்துரைச்சது யாருன்னு கேட்டா இதான் சொல்லணும். வருஷம் 1946. அப்ப பிளானிங் கமிஷன் திட்டக்குழு எப்ப வருதுன்னா 1950 மார்ச் 15 உருவாக்குறது ஜவஹர்லால் நேரு. சேம் டைம் அந்த திட்டக்குழு திட்டம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. நேருக்கு எப்பவுமே நேருவே ஒரு சோசியலிஸ்ட் சமதர்மவாதி. ஓகேவா, நேருக்கு பொறுத்த வரைக்கும் ரஷ்யால போடுற எல்லா விஷயங்களுமே அவருக்கு பிடிக்கும். அவர் வந்து அதை இன்ஸ்பயர் பண்ணிடும். அதனால ரஷ்யால போடுற எந்த விஷயமா இருந்தாலும் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாரு. முதல் பிரதமர் அவர் தான். அவர் தான் திட்டக்குழு உருவாக்குறாரு. திட்டக்குழு பிளானிங் கமிஷனோட தலைவரும் பிரதமர் தான். அப்ப முதல் திட்டக்குழுவோட தலைவர் யாரு? நேரு தான். திட்டக்குழு எப்ப போடுறாங்க? 1950 மார்ச் 15 பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன் தான் 5 இயர் பிளானை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றது. ஓகேவா, ஆனா ரெடி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் பிளானை ரெண்டு பேர் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்னு பார்லிமெண்ட், இன்னொன்னு வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு. இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு எப்ப வருதுன்னா 1952ல வருது. புரியுதா, இந்த ரெண்டு பேருமே அவங்க அப்ரூவல் கேட்பாங்க. இதுதான் பிளானிங் கமிஷனை பத்தி பார்க்கப்படுற விஷயம். சேம் டைம் பிளானிங் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த விஷயம் கிடையாது. ஏன்னா திட்டக்குழுக்கு ஆர்டிகல்லாம் எதுவும் கிடையாது. புரியுதா, அப்ப இது வந்து ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. என்னது? திட்டக்குழு பிளானிங் கமிஷன். நிதி ஆயோகமே வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்த குழு இல்ல. புரியுதா, அப்ப அதுவுமே ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். ரைட்டு, பிளானிங் கமிஷன் ஓரளவு பார்த்துருந்தோம். ரைட்டா, இப்ப இந்த பிளானிங் கமிஷன்ல ஒரு 3 பிரான்ச் இருக்கும். ஒரு டெக்னிக்கல் பிரான்ச், இன்னொன்னு ஹவுஸ் கீப்பிங் பிரான்ச், இன்னொன்னு பிளானிங் அட்வைசர்ஸ். டெக்னிக்கல் பிரான்ச்னா தொழில்நுட்ப கிளை, ஹவுஸ் கீப்பிங்னா ஹவுஸ் கீப்பிங் கிளைனே இருக்கும். பிளானிங் அட்வைசர்ஸ்னா திட்ட ஆலோசகர்கள் இல்ல திட்ட அறிவுரையாளர்கள் சொல்லலாம். இந்த 3 பேரை பிளானிங் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருக்கும். புரியுதா, சோ பிளானிங் கமிஷனா இருந்தாலும் சரி நிதி ஆயோகா இருந்தாலும் சரிங்க, ரெண்டுத்தோட நோக்கமே நாட்டை வளர்க்கணும், நாட்டோட வளங்களை கரெக்டா யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் மிக முக்கியமா பிளானிங் கமிஷன்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிளானிங் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம சொன்னோம்ல பிளானிங் கமிஷனோட தலைவர் யாரு? பிரதமர். பிளானிங் கமிஷன்ல துணைத் தலைவரா ஒருத்தர் நியமிப்பாங்க. அவர் தான் எப்படி சொல்றது, இதோட அலுவல் தலைவர் அவர் தான். பேரளவு தான் யாரு? இதோட பிரதமர் வந்து இதோட தலைவர் இருக்கிறது பேரளவு தான். இதோட துணைத் தலைவர் தான் இதோட ஃபுல் கண்ட்ரோல். இதுல துணைத் தலைவரும் மத்திய நிதி அமைச்சர் மட்டும்தான் இருப்பாங்க இந்த பிளானிங் கமிஷன்ல. இந்த பிளானிங் கமிஷனோட துணைத் தலைவரும் மத்திய நிதி அமைச்சர் இந்த 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. புரியுதா, அப்ப என்னன்னா இது வந்து ஆக்சுவலா என்னன்னா சென்ட்ரல் சொல்றதான் ஸ்டேட் கேட்கணும், அவ்வளவுதான். இதுதான் பிளானிங் கமிஷன். சென்ட்ரல் சொல்றதான் ஸ்டேட் கேட்கணும், சென்ட்ரல் தான் ஸ்டேட்டுக்கு வந்து அறிவுரை கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் பிளானிங் கமிஷன் திட்டக்குழு. புரியுதா, நெக்ஸ்ட் நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்படின்னு பாக்குறப்ப பிளானிங் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 64 வருஷமா அது நடைமுறையில் இருந்தது. 1950 மார்ச் 15ல இருந்து ஒரு 64 வருஷத்துக்கு இருந்தது. இந்த 64 வருஷத்துல 12 ஃபயர் பிளான் போட்டுச்சு. புரியுதா, இது திட்டக்குழு 12 ஃபயர் பிளானா அந்த 12 ஃபயர் பிளான்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கரெக்டா, 12வது ஃபயர் பிளான் 2012ல இருந்து 2017 வரைக்கும் போயிருக்கும். இதுக்கு இடையில 67, 68 வருடாந்திர திட்டம் போட்டு பிளானிங் லீவ்னு சொல்லியிருப்பாங்க. 77, 79 ரோலிங் பிளான் வந்திருக்கும். 90, 92 வருடாந்திர பிளான் தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அப்பப்ப ஒரு சில வருஷம் பிளான் போட்டு ஃபயர் பிளான் தான் கொண்டு போனுச்சு. இது பிளானிங் கமிஷன் திட்டக்குழு. 2014 ஆகஸ்ட் 15 2014 தான் பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்றுக்கிறார். பதவி ஏற்றுக்கிட்டு சுதந்திர தினம் அவர் கொடியேற்றுவார் இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவா நான் நிதி ஆயோக்னு பேர் மாத்திரேன்ட்டு 64 வருஷமா நடைமுறையில் இருந்த திட்டக்குழு பிளானிங் கமிஷனை நிதி ஆயோக்னு பேர் மாத்திடுவார். யாரு? பிரதமர் மோடி. அப்ப நிதி ஆயோக்கு அறிவிக்கப்பட்ட நாள்னா ஆகஸ்ட் 15 2014. நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்ட நாள்னா ஜனவரி 1 2015. அது ரெண்டும் முக்கியம். நிதி ஆயோக் அனௌன்ஸ் பண்ணது ஆகஸ்ட் 15 2014 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு தொடங்குது, என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 1 2015. இது நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக்ல ஆட்சி மன்றம், பிராந்திய சபை 2 இருக்கு.
இந்த ரெண்டுத்துலயுமே உறுப்பினர்களா யார் இருப்பாங்கன்னா மாநில முதல்வர்களும் யூனியன் பிரதேச ஆளுநர்களும். எல்லா ஸ்டேட்டோட சிஎம் இருப்பாங்க, எல்லா யூனியன் பிரதேசத்தோட கவர்னர் இருப்பாங்க. இதுல இந்த நிதி ஆயோகோட ஆட்சி மன்றத்துல பிராந்திய இதுல. சேம் டைம் பிளானிங் கமிஷனுக்கு நிதி ஆயோக் அப்படியே ஆப்போசிட். நிதி ஆயோக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்ட்ரல் தான் பொறுப்பு, ஆனா ஸ்டேட்டுக்கும் கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிளானிங் கமிஷன் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் வந்து ஸ்டேட் ஒரு விஷயத்தை சொல்லி பண்ணு அப்படிம்பாங்க. இவங்க ஸ்டேட்டோட ஆலோசனையும் கேட்பாங்க. ஏன்னா சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து தான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணும் நிதி ஆயோக்ல. புரியுதா? இந்த நிதி ஆயோகோட தலைவருமே பிரதமர் தான். அப்ப நிதி ஆயோக் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் தலைவரா யார் இருக்கா? பிரதமர் தான் இருக்காரு, நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்காங்க. ஆனா துணைத் தலைவர் மாறிட்டே இருக்காங்க. நிதி ஆயோக் போட்டப்ப ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா தான் முதல் துணைத் தலைவரா இருப்பாரு. அப்புறம் ரெண்டாவது துணைத் தலைவரா யார் வருவார்னா ராஜீவ்குமார். ரெண்டாவது துணைத் தலைவர் ராஜீவ்குமார். இந்த ராஜீவ்குமார் ஏப்ரல் 30, 2022 வரைக்கும் தான் துணைத் தலைவராக இருப்பாரு. ஏப்ரல் 30, 2022, மே 1, 2022 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நிதி ஆயோட துணைத் தலைவர் யார் இருக்கா? சுமன் பெர்ரி அப்படின்ற ஒரு துணைத் தலைவராக இருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நிதி ஆயோட முதல் ஆட்சி மன்றம் என்னைக்கு நடந்திருக்கும்னா பிப்ரவரி 8, 2015 நடந்திருக்கும். நிதி ஆயோட முதன்மை செயல் அலுவலர் யாருன்னா சிந்து ஸ்ரீ குல்லார். கரெக்டா? சோ நிதி ஆயோக்ல அப்படியே அவுட்லுக்கா பார்த்த விஷயங்கள் இதெல்லாம். நெக்ஸ்ட் பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக்கே நம்ம அப்படியே டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பிளானிங் கமிஷன்ங்கிறது டாப் டு பாட்டம் சொல்லுவாங்க. அது என்ன சார் டாப் டு பாட்டம்னா? ஆல்ரெடி சொன்னதான், சென்ட்ரல் சொல்றதா ஸ்டேட் கேட்கணும். சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு அறிவுறுத்தும். இது அப்படியே தலைகீழா பாட்டம் டு டாப் ஸ்டேட் சென்ட்ரலுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. இது நிதி ஆயோக்ல. அடுத்து பிளானிங் கமிஷன்ங்கிறது சென்ட்ரல் தான் டைரக்ஷன் கொடுக்கும். டைரக்ஷன் கொடுக்கிறது யாரு? சென்ட்ரல். ஆனா இது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க. கூட்டாட்சி தன்மை. கூட்டாட்சி தன்மைங்கிறத கரெக்டா கொண்டு போறது யாருன்னா நிதி ஆயோக் தான். பிளானிங் கமிஷன்ல அது வந்து இருந்திருக்காரு. புரியுதா? நெக்ஸ்ட் பிளானிங் கமிஷன்ல பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுவாங்க? 5 இயர் பிளான் போடுவாங்க. புரியுதா? அதே நிதி ஆயோக் வந்து என்ன திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான டேர்ம். யாரு? நிதி ஆயோக். பிளானிங் கமிஷன்ல ஃபண்ட் அலோகேஷன் இருக்கும். பிளானிங் கமிஷன் தான் ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா நிதி ஆயோக்ல எந்த விதமான ஃபண்டும் அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஓப்பனா சொல்ல போனா பிளானிங் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே எல்லாத்தையும் எடுத்து நடத்தும். அதுவே அப்படியே நாட்டை தூக்கிட்டு போய் நிப்பாட்டும். நிதி ஆயோக் சிம்பிளா ஒர்க் பண்ணுவாங்க. எப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. உதாரணம் சொல்ல போனா ஹெல்த் இண்டெக்ஸ், எஜுகேஷன் இண்டெக்ஸ் அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. பண்ணி விட்டுட்டு இவங்க எல்லாம் ரேங்க் பா அப்படின்னு வருஷம் கொடுப்பாங்க. இந்த இண்டெக்ஸா வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யாரு? நிதி ஆயோக். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப கேரளா, தமிழ்நாடுலாம் அப்படியே அப்படியே பார்க்கும். தமிழ்நாடு வந்து கேரளாவை பார்க்கும். கேரளா வந்து முன்னாடி போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தமிழ்நாடு அவனை பீட் பண்ணுட்டா அப்படின்ட்டு அடுத்த வருஷம் அவங்க அப்படி முன்னேறுவாங்க. அப்ப எல்லா ஸ்டேட்ஸ் வந்து கரெக்டா வேலை வாங்கும். இது நிதி ஆயோக். அப்ப ஸ்டேட்ஸ் நீங்க சொல்லுங்க எனக்கு, நான் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து நாட்டை வளர்ப்போம் அப்படிங்கறதுதான் நிதி ஆயோக். புரியுதா? அடுத்து நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபேமஸான இண்டெக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எஸ்டிஜி இண்டெக்ஸ். எஸ்டிஜி இண்டெக்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாடு ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கண்ட்ரீஸ்க்கு ஓகேவா, கண்ட்ரீஸ்கோட ரேங்க், இந்த கண்ட்ரி இந்த ரேங்க் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்ட்டு கண்ட்ரீஸ்க்கு ரேங்க் வழங்குறது யுனைடெட் நேஷன் தான். நிதி ஆயோக் என்ன பண்ணுவாங்க? கண்ட்ரிக்குள்ள இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எந்த ஸ்டேட் வந்து முன்னாடி இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்டிஜி இண்டெக்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா என்னன்னா அந்த நாடு, ஒரு நாடோ ஒரு மாநிலமோ இயற்கை வளங்களை அழிக்காம முன்னேறணும். இப்ப அவங்க வந்து வளர்ந்தவங்களுக்காக இயற்கை வளங்களை அழிச்சா அது தப்பு. அப்ப என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா அந்த இயற்கை வளங்களை கரெக்டா பயன்படுத்தணும். பயன்படுத்தி எந்த இது வளருதுன்றத செக் பண்றதுக்கு ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. ஒரே விஷயத்தை பார்த்தா சொல்ல மாட்டாங்க, 17 விஷயங்களை பார்ப்பாங்க. பார்த்துதான் இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட நீர் மேலாண்மை. ஒருங்கிணைக்கப்பட்ட நீர் மேலாண்மை இண்டெக்ஸ் அப்படின்னு குறியீடு, இண்டெக்ஸ் தமிழ்ல குறியீடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்லாம் வாட்டர் ரிசோர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ரெண்டாவதா பார்க்க போற இண்டெக்ஸ் நிதி ஆயோக்ல. மூணாவதா பார்க்க போற இண்டெக்ஸ் அட்டல் இனோவேஷன் இண்டெக்ஸ். மூணாவதா பார்க்க போறது அட்டல் இனோவேஷன் இண்டெக்ஸ். ஓகேவா? அட்டல் இனோவேஷன் இண்டெக்ஸ், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அட்டல் இனோவேஷன் இண்டெக்ஸ்னா இனோவேஷன் ஒருத்தரையும் கண்டுபிடிப்பு. சோ எந்த அளவுக்கு இனோவேட்டிவா பண்றாங்க அப்படிங்கறத வந்து பார்த்து இதுல வந்து பாத்தீங்கன்னா குறியீடு கொடுப்பாங்க. நாலாவது ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஒரே நிமிஷம், இந்த தேர்ட் மறந்துருக்கும் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியர் தெரியும். அட்டல் இனோவேட்டிவ் இண்டெக்ஸ். புரியுதா? நாலாவது ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி. ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ்னா ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி கல்வி. சோ பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தனியா ஒரு குறியீடு, ஒரு இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு ஸ்டேட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஹெல்த் இண்டெக்ஸ். ஹெல்த் இண்டெக்ஸ்னா உங்களுக்கு தெரியும்
ஹெல்த்னா என்னப்பா, ஹெல்த் இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன. ஹெல்த் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. கடைசியா 2022 வந்த ஹெல்த் இண்டெக்ஸ்ல கேரளா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். கடைசியா 2022 ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ் வந்திருக்கும், அதுல கேரளா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். புரியுதா ஹெல்த் இண்டெக்ஸ். கடைசியா குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா, குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்னா சரியான எப்படி சொல்றது, ஒரு சரியான நிர்வாகத்திறன், சரியா நிர்வாகத்திறன், கரெக்டா அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா இருக்காங்க பார்த்து எந்த ஸ்டேட் அப்படிங்கறத இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலா குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குட் கவர்னன்ஸ் டே என்னைக்குன்னா டிசம்பர் 25. டிசம்பர் 25 யாருன்னா வாஜ்பாயோட பிறந்த நாள். வாஜ்பாய் உங்களுக்கு தெரியும் 1998 2003 வரைக்கும் இந்திய திருநாட்டின் பிரதமரா இருந்தவர். புரியுதா, வாஜ்பாயோட பிறந்த நாள் தான் டிசம்பர் 25. அதை தான் குட் கவர்னன்ஸ் டேன்னு சொல்றாங்க. அப்ப சிறந்த ஆளுமை எந்த ஸ்டேட்ஸ் இருக்குங்கிறத பொறுத்தும் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸ் எல்லாம் நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ற இண்டெக்ஸ்ல ஃபேமஸான இண்டெக்ஸ். அப்ப பிளானிங் கமிஷன்னா என்ன, நிதி ஆயோக்னா என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓரளவு நான் அவுட்லுக் கொடுத்துருக்கேன். இதை பத்தின டீடைல்டு வீடியோலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா, ஆல்ரெடி 5 பிளான் என்னது நேச்சர் ஆஃப் இன்கம்லாம் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த கிளாஸஸ்ல அப்படியே இதோட கண்டினியூஷனா சிலபஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதை அப்படியே பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.